எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹோல் டீம், பனை மூவி டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டைரக்டர்ஸ் ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மூவியில் எந்த ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சாரி சொல்லிக்கணும். நான் மட்டுமே இல்லை, அவங்களும் பண்ணியிருந்தாலும் சரி. பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்காக வந்து இந்த மூவியில் வந்து ஒரு பர்சனல் ஒரு சோலோ சாங் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வைரமுத்து சார் இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கிட்ட இருந்து எனக்குன்னு ஒரு சாங் கிரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் giving me this opportunity and I'm feeling really proud for this. பாரதிதாசன் சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு. அவரும் கண்ணன் சார் கேமராமேன் சார் வரிகள் அது எதிர்த்தாலும் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவார். அப்போ அந்த வரிகளை இப்போ தான் நான் அதை கேள்விப்படுறேன். படையை பற்றி அவ்வளோ பெரிய லெஜண்டு கவி, நமக்கெல்லாம் பெருமை, உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது ரொம்ப 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 புண்ணியம்னு வச்சுக்கலாம். நானே ஒரு காலத்தில் பனைமரத்தில் நொங்க வெட்டும் போது இந்த செங்கோலவிலாம் இருக்கும், அதெல்லாம் கொட்டி அங்கே பனைமரத்திலிருந்தே அங்கிருந்து குதிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பழைய நினைவுகளை எல்லாம் நமது தயாரிப்பாளர் கண்முன்னே கொண்டு வந்தார். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த பனைமரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா. நான் நடித்த பனைமரத்தில் அந்த நிழல் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கேரவன்லேயோ வேறு எங்கேயோ போயிடலாம் இல்லை. அந்த பனை மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா, அது அடியில் தான் நின்று இருக்கணும். ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். ப்ரொடியூசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் ஆதி ஆறுமுக சார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய டீம், என்னுடைய கீபோர்ட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ரிதம் பிளேயர்ஸு, சிங்கர்ஸு, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பனைமரத்தை பாதுகாக்குங்கள் என்பது வந்து ஒரு அற்புதமான விஷயம், நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு அற்புதமான இசையமைத்திருக்கிறார் நமது மீரா லால் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருக்காங்க. படம் வந்து பார்க்கறதுக்கு இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக படம் வந்து திரையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். பாடல் கவிப்பரசு பனையை பற்றி இருந்த பாடலில் சில வரியை படிக்கும் பகிர்ந்துச்சு. பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும். அடுத்த வரி, பண ஓடை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும். அப்போ பண ஓடை இல்லைன்னா ஊவே சாமிநாதையர் எதை பதிச்சுப்பா, எதை புதுப்பிச்சு தமிழை புதுப்பிச்சிருப்பாரு, அழிஞ்சு போயிருக்கும். சிலப்பதிகாரம் இருந்திருக்காது, திருவாசகம் இருந்திருக்காது, திருக்குறள் இருந்திருக்காது, தமிழின் அடையாளமே இருந்திருக்காது. இந்த பனைமரத்தை பாதுகாக்கணும், பனைமரை நம்மை பாதுகாக்கும். இது உணவு விஷயத்துல பாதுகாக்கும் ஒண்ணு. இன்னொன்னு என்ன பாதுகாக்குதுன்னா, நம்ம ஊர்கள்லாம் வயல்வெளி கரையோரமான வாய்க்கால் கரையோரமாக, குளத்து ஏரி கரை ஓரமாக பனைமரத்தை நட்டிடுவாங்க. அந்த பனைமரம் வேறு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பிடிச்சுக்கிடும், ஸ்ட்ராங்கா இருக்கும், உடப்பு ஏற்படாது. எவ்வளவு தண்ணி ஏறினாலும் எந்த வகையில அந்த கரை உடையாது. இதற்கு பாதுகாப்பு தருவது பனைமரம். ஆகவேதான் இந்த பனைமரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தையே பனை என்ற பெயரிலே இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. பனை சார்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோடு கூடிய மனிதர்கள், இவர்களின் கதையாக இந்த பனை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பனையை காட்சியை இன்றுதான் உங்களோடு நான் நின்று பார்த்தேன். எனக்கு மகிழ்ச்சி. படத்தில் வெற்றியின் கூறுகளை பார்த்தேன். முழு படத்தை பார்க்காமல் கருத்து சொல்வது அவ்வளவு உகந்ததல்ல. என்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது என் விருப்பம், வெற்றி பெற வேண்டும் என்பது என் வாழ்த்து. அதற்குரிய கூறுகள் இந்த படத்தில் இருக்கும் என்று உங்களைப் போலவே நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த படத்திற்கு பாட்டு எழுதினேன். மணிலால் கீரவாணியிடம் இருந்தவர் வந்து இசையமைத்து கொடுத்தார். அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திரன் கிடைத்தார் தயாரிப்பாளராக. பனைமரம் போல ஒருத்தர் வந்தார். பனைமரம் போல ஒருத்தர் வந்து நான் பனை எடுக்கிறேன் என்று வந்தார். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் ராஜேந்திரன்.
தொடர்ந்து நீங்கள் படம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவங்க குடும்பத்தில் போய் கேட்டோம், மூலமாக நாங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டோமா அந்த கேரக்டரை அப்படின்னு சொல்லி கேட்டோம். அந்தளவு வந்து இந்த படத்தில் விஜயகாந்த் சார் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து விஜய் மில்டன் சார். அதை நான் இந்த இடத்துல தெளிவாக, ஏன்னா படத்தில் நிறைய பேர் நீங்கள் ஊடகங்கள் எழுதியிருப்பீங்க விஜயகாந்த் சார் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு. உண்மையிலே அந்தளவு ஆசைப்பட்டு இந்த படத்தை நாங்கள் வந்து வெயிட் பண்ணி 1 வருடம் வெயிட் பண்ணோம். ஆனால் கடைசியில் அவர் நம்மக்கிட்ட இல்லை வரும்போது என்ன பண்ணலாம், வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடங்கள் இருந்தது. இப்போது ஏல இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கணுமான்னு வரும்போது அப்போ நாங்கள் உட்காந்து பேசணும். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் நம்மளுக்கு இந்த படத்தில் இருந்தால் தான் இந்த படத்துக்கு அப்ராப்ரியாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு லெஜெண்ட் கிட்ட போனோம். அந்த லெஜெண்ட் வந்து கேட்ட உடனே சொன்னார், எல்லாம் ஓப்பனாக நாங்கள் சொன்னோம், இதுதான் நடந்தது சார். இப்போ நாங்கள் வந்து இந்த கதையே வந்து ட்ரிபியூட் ஒரு மனிதராக இருக்குது, ஆனால் இந்த கதையில் அவர் தான் மெயின் பாஸ் மாதிரி, அதை நடிக்கணும், நீங்கள் நடித்தா தான் அது கெத்தாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்ட உடனே பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதுதான் நம்முடைய சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் வந்து நான் 1 டே டேட் தான் அவர்கிட்ட கேட்டோம். அவரோட லுக், அந்த கெட்டப்லாம் அவர் போட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு அழகாக இருக்கார், இவர் வந்து எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த 1 டேயில் வந்து வேறு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி டீமை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி இத்தனை மணிலேருந்து இத்தனை வரைக்கும் அதை எடுக்கிறோம், லொக்கேஷன் வந்து 2 o'clock தான் உள்ளே விடுவாங்களாம், ஸோ காலைல இங்கே எடுக்கிறோம் அதுன்னு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுட்டு, சத்யராஜ் சார் வந்து சீனியர் ஆக்டர், ஸோ அவர் வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம எப்படி வேலை வாங்க போகிறோம்னு நான் யோசித்து போய் இறங்கி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கோஆப்ரேஷன், ஒரு கொஸ்டின், ஒரு முகச்சுளிப்போ என்னங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் எடுத்து அடுத்த ஷாட் செட் பண்ணுற கேப்பில் தனஞ்சன் சார் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருப்பார். சத்யராஜ் சார் சாப்பிட்டாரா இன்பிட்வீனில் என்ன இருந்தது எனக்கு ஒன்றுமே புரியல. நைட்டு 8 o'clock என்னை அனுப்புங்க, மறுநாள் ஏதோ ஃப்ளைட் அவருக்கு 7:50 சம்திங் சார், இதான் சார் லாஸ்ட் ஷாட்னு சொல்லி முடிச்சு அந்த ஷாட்டை செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ராக் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சும்மா செக் பண்ணுறக்கா அப்படி ஒவ்வொன்றா பார்க்குறேன். முக்கியமான ஒரு ஷாட்டை விட்டோம். கீழே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி மேலே வந்து இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஹா இது லாஸ்ட் ஷாட்னு சார்ட்ட சொல்லிட்டோம், இப்போ திருப்பி லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி கீழே லைட் பண்ணி எடுக்கணும், இன்னொரு 1/2 hour ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷாட்டை எடுத்துகிட்டு சார் ஒரு ஷாட் மிஸ் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாங்கன்னு அவர் இறங்கி போயிட்டார் கீழே. எனக்கு அந்த அதாவது ஒருத்தன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிறான்னா அதெல்லாம் வந்து சும்மாவே இல்லைங்க. அது வந்து சாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அவர் இருக்குது. இல்லைனா இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் வந்து யாருக்கும் கிடைக்காது. தேங்க்யூ மில்டன் சார். இன்ஃபினிட்டி எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. we've been through a lot and we've done something very nice. To Vijay Anthony brother, ஃபென்டாஸ்டிக் ஒர்க். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம். சத்யராஜ் சார் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை சார், யூர் அ லெஜெண்ட் அண்ட் ஐம் அ பிக் ஃபேன். எனக்கு ஷூட்டிங் டேஸ் தான் ரொம்ப ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம், நிறைய கஷ்டமான சீன்ஸ் இருந்தது. பட் அது கூட அந்த செட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு செட். லைக் ஜென்ரலாக நான் 7 o'clock எழுந்துக்கணும், அது செட்டுக்கு போகணுன்னா நான் ரொம்ப obviously I'm not a morning person, but இந்த செட்டுக்கு போகும்போது I was very very happy and அதுக்கு நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ADs ரியலி அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க and they helped you in every situation, so thank you உங்கள் எல்லாருக்கும். and அதுக்கப்புறம் I got an opportunity to work with amazing actors. இன்னைக்கு என்னுடைய ஆறுயிர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தேன் தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மில்டன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நட்பு. விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின் தான் விஜயின் தான் கூப்பிடுவேன். எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் தான் அதிகம். அது பேசினப்போ இந்த மாதிரி ஒரு புக்கே எழுதலாம். அவ்வளோ நீங்கள் அவர் திரையில் வீரமாக பார்த்துருக்கோம், ஒரு புரட்சி கலைஞர். அதை தாண்டி எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி. அதை மட்டுமே ஒரு புக்காக எழுதணும்னு ஆசைப்படுறேன். விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னே வந்து நான் கோலி சோடா படம் பார்த்துருக்குறேன். உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒன்றும் கதையே கேட்கல, விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனிக்கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். அவர் கூட நடிக்கிற 3வது படம் இது. சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம்.
வாத்தியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து விஜய் ஆண்டனி அவர் தான். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியராக தெரியும். அதுதான் அவருடைய என்ன லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நான் இந்த ட்ரைலரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டார் சார். மியூசிக் டைரக்டர் சார், சூப்பர் சார். டைட்டில் எவ்வளோ பொய்ட்டிக்காக இருக்கோ அது மாதிரி சாங்ஸும் நிஜமாகவே பொய்ட்டிக்காக இருக்குது. மழைக்கே பிடிக்கிற மாதிரி வராத வான்மழைன்னு ஒரு பாட்டு இருக்குது படத்தில். அதே மாதிரி மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு 3 பாட்டு, டான்ஸ்க்கு தேவையா டான்ஸ்க்கு ஒரு பாட்டு விஜய் ஆண்டனி சார் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு 2 சாங்ஸ் அதே மாதிரி அச்சு ராஜாமணி சார் வேறு 3 சாங்ஸ் போட்டிருக்காரு. ஸோ சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அச்சு ராஜாமணி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக். இப்போ ரீரெக்கார்டிங் பண்ணதுக்காக ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சார் சொன்னார். இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் சாங் கேட்டேன், ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாடியிருந்தீங்க. உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும். மேகா ஆகாஷ் அவங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மேகா. ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு இஃப் பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ். ஆக்சுவலி இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் இல்லாத ஒரு இவங்க சவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈக்குவலன் டு அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்களோட வடக்குப்பட்ட ராமசாமி பார்த்தேன், இதுலேயும் பார்த்தேன். ரொம்ப சட்டில்டு ஆக்டிங். டேரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக கொடுத்தாலும் கொடுங்க, எனக்கு ஒரு பாசிட்டிவான ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங்கும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே 1 டே ஏதோ மாறிச்சு. அந்த சிரமங்களையும் தாங்கிக்கிட்டு என்னை ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த பிசி ரோல் வந்து அதுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருப்பாரு. அது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு சகோதராக என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த மதிப்பளித்து ஒரு இயக்குனர் இப்படி செய்கிறது பெரிய விஷயம். அந்த ரோல் எனக்கு கொடுத்துருப்பாரு. அதுக்காக நான் மிகுந்த நன்றியை நான் இஸ்மாயிலுக்கு நான் சொல்லிக்கிறேன், டீமுக்கு. சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆடிஷன் போனோடனே ஹீரோயின் ரோல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ராட்சசன் வந்தப்போ ஒரு 100 நாள் ஓடிச்சு. அது 100 நாள் ஓட வச்ச அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ஹாப்பில் இவர் இருக்கவே மாட்டார், இவரோட சீனே இருக்காது. இருந்தாலும் இவரை பற்றி தான் அந்த படம் பேசப்படும். அந்த அளவுக்கு பேசப்பட்டு அப்போ சூப்பர் ஸ்டாரே வந்து அந்த ராட்சசன் யார் நான் பார்க்கணும் அப்படியெல்லாம் சொன்னது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய புகழடைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் படங்கள்லாம் பண்ணி இப்போ அதை ஒட்டின ஒரு படமாக இந்த குற்றப்பின்னணி வந்திருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்மளும் நிறைய பேரை நம்ம சொல்கிறோம், அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம அறிமுகப்படுத்துறது நம்ம சொல்லி நம்மக்கிட்ட இது மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தர் நிற்கிறாருங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குற்றங்கிறது மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும், ஆனால் அது நமக்கு நடக்கும்போது அதோட வீரியம் தாங்கவே முடியாது. அது நடக்கக்கூடாதுங்கிறது இப்போ டெய்லி குற்றம் நடக்குது, டெய்லி செயின் ஸ்நாச்சிங் பசங்க பண்ணுறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்கன்னு எவ்வளோ நியூஸ் வருது. அது ஏன் நிற்கலை, ஏன் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது? ஏன்னா யாருமே தனக்கு நடக்கிறவர்களையும் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால் இந்த கதையை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லைனாக இருந்தாலும் சாதாரணமாக பண்ணியிருந்தாலும் இதை பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காம நடித்தனால நல்லா நடிச்சேன்னு தெரியல, அதை தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் டே அண்ட் நைட் வந்து ஷூட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற ஒரு சின்ன சப்போர்ட்டாக ப்ளஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கான பெரிய ஒரு விக்டரின்னு நினைக்கிறோம். குற்றப்பின்னணி படத்தினுடைய தலைப்பாக இருந்தாலும் ஏன் இப்படி ஒரு தலைப்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மனிதன் தனக்கு சரி என்பதை செய்வதனால தான் அது குற்றமாக பிறருக்கு தோணுது. அதே மாதிரிக்கு இன்றைய உள்ள காலகட்டத்தில் பலரும் பல குற்றங்களை சரின்னு நினச்சிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது சரி கிடையாது, தப்புங்கிறத உணர்த்துவது தான் இந்த படத்தினுடைய கருத்தே ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்தில் தவறுகள் என்னமெல்லாமோ நடந்துகிட்ருக்கு. அந்த தவறுகளில் நம்மளுடைய மனசை சிலது பாதிக்கும். நம்ம என்றைக்குமே இந்த படங்கள் உண்டாக்கல புதுசாக ஒரு கதை உண்டாக்குறது இல்லை. நமக்கு தின செய்திகள் இருக்கு பாருங்க, அதே பல கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு செய்தி தான் இந்த கதையில். முன்னால் ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடவுளை பயப்படுவோம், பெற்றோர்களை பயப்படுவோம், இல்லைன்னா சொந்தக்காரனை பயப்படுவோம், தெருக்காரனை பயப்படுவோம், ஊருக்காரனை பயப்பட போயிட்டு இன்றைக்கி கடவுளையும் பயப்படுறதில்ல, யாரையும் பயப்படுறதில்லை. அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் வந்ததுனால தவறு சாதாரணமாக போயிடுச்சு. அப்படி தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் இந்த படத்தில் என்ன தவறு நகர்ந்திருக்கோ அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதை எப்படி சொல்லியிருக்கேன்னு சொன்னால், சாதாரணமாக சொன்னால் மக்களுக்கு பிடிக்காது. சினிமாவுக்குன்னு ஒரு வரிகள் இருக்குல்ல, ஒரு வழி இருக்குல்ல, அதை திரைக்கதையில் சொல்லியிருக்கிறேன்.
வேட்டைக்காரி அப்படிங்கிறது இது ஒரு 4 பாட்டு 5 பாட்டு எடுக்கலாம் அந்த படத்தை. இந்த படத்தோட ஓப்பனிங் மட்டும்தான் இந்த கதை. இதோட செகண்ட் பார்ட் வந்து 20% ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. அடுத்து உடனே இதை ஆரம்பிக்கிறோம். பாட்டு கேட்டேன், 2 பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகா, அதாவது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வித்தியாசப்படுத்தி அழகாக எனக்கு பாடல் வரிகள் எழுதி கொடுத்தாங்க. அதை ஐயா வாயில் சொன்னால் தான் அது அருமையாக இருக்கும். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சாருக்கு நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் வேறு லெவல். அவங்க வந்து மலையில் வந்து கேரவன்லாம் எதுவுமே கேட்கல, சின்ன ஒரு ரூமு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படம் பண்ணாங்க. ரொம்ப டெடிக்கேஷன், நல்லாவே பண்ணாங்க. நான் வந்து ஒரு ஹீரோ லெவலில் அவங்கள பார்த்தேன். நகரங்களிலெல்லாம் சமநிலை இருக்கிறது, ஆனால் மக்களிடத்திலே சமநிலை இல்லை. காடுகளில் சமநிலை இல்லை, ஆனால் மரங்கள், குருவிகள், பறவைகள் அனைத்தும் சமநிலையோடு வாழுகிறது என்பதை முதல் பாடலிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை பார்த்தோம். அதை பார்த்த பொழுது மக்கள் எல்லாம் இப்பொழுது நாம் நேசிக்க தவறிவிட்டோம். இப்பொழுது கூட சொன்னார், செங்கல் சூளையிலே அடிமைத்தனம் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் மனித நேசத்தை நாம் மறந்து விட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு. நிஜமாக சொல்கிறேன், அருமையான மெலடி இருந்தது பாட்டில், 2 சாங்லையும். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க சஞ்சனா சிங்லேருந்து ஹீரோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பவர் சிவா சார் டான்ஸ் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ரமேஷ் சார் வந்து அசிஸ்டண்ட்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக நல்லா டைரக்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினா முதலாக நான் இந்த படத்தில் தான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை, முதலாக பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏதோ சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சேறு கிராமமான அரளிக்கோட்டையில் பிறந்து இன்றைக்கு இவ்வளவு மக்களுக்கு இடையில் தானும் ஒரு கலைஞன், அதாவது திரைப்பட தயாரிப்பாளர் என்றெல்லாம் நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு தம்பி வேலுச்சாமி அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய உயரத்தில், அவரது வளர்ச்சியில் நாங்களெல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தகைய பெருமைக்குரிய அவர் இன்னும் பல சாதனைகளை திரைத்துறையிலும் அவர் படைத்திட வேண்டும் என்று நான் இங்கே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காளிமுத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் கதையை சொன்ன மாதிரி எடுத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில், இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டைக்காரி என்று தலைப்பு கொடுத்தேன். தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல. நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது, அது ஒரு படத்துக்கு தலைப்பானது. புது கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று, அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது. என் பல்லவி பூவே பூச்சூடவா, அது அந்த படத்துக்கு தலைப்பானது. இப்போதுதான் தெரிந்து கொண்டேன், திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு என்று. இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். நீதானே எந்தன் பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு, விண்ணை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு. இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை. அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன், தமிழ் நமக்கானது, ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள். நானும் கேட்பதில்லை.